ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord our God be glorified. இன்றைய நாளிலே அனுதின மன்னா மூலமாக தேவ வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். We are very grateful to see you in this Anudana Manna. கர்த்தராகிய தேவன் இம்மட்டும் நடத்தி வருகிற அன்பின் தயவுக்காய் அவருக்கு மகிமை உண்டாவதாக. Let us magnify the Lord because He is protecting us all today. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாளிலே அனுதின மன்னாவை நம்ம தியானிக்கலாம். Today let us see about the Anudana Manna. சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் Psalms chapter 92 12ஆம் வசனம். verse 12. சங்கீதம் 92:12. Psalms chapter 92 verse 12. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். The righteous shall flourish like a palm tree, and he shall grow like a cedar in Lebanon. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, All you are hearing this, God's children, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, the word of God is saying, நீதிமான் the righteous பனையைப் போல் செழித்து. shall flourish like a palm tree. நமக்கு கேதுரு தெரியாது, We don't know cedar, ஆனால் பனையை நமக்கு தெரியும். but we know palm tree. இந்த பனைக்கு யாருமே தண்ணி ஊற்றி வளர்ப்பதில்லை. No one waters for this palm tree. அது வழியோரங்களில் அதை விதைப்பார்கள். They will, in the roadways, they will plant it. அது தகுந்த நேரத்தில் அது முளைத்து அது வளர்ந்து வருகிறது. In time, it grows and becomes a plant. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தேசிய சின்னம் மரம் என்ன பனை மரம் என்று நம்ம பார்க்கிறோம். Our land is like a palm tree. தமிழ்நாட்டினுடைய நேஷனல் ட்ரீ பனை மரம். The national tree is our palm tree. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அது எதற்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த பனைமரம் ஒரு நல்ல ஔஷதம். Why it is given? Because it is like a medicine. இந்த பனைமரத்தை போல நம்ம செழித்து வளர வேண்டும். We have to flourish like the palm இந்த tree. பனைமரத்தை போல அநேகர்களுக்கு கனி கொடுக்க வேண்டும். Like the palm tree, we have to give fruit to everyone. ஆமென். அல்லேலூயா. இந்த Hallelujah. பனைமரம் யாருக்குமே தொந்தரவு செய்ய, நம்ம தான் பனைமரத்துக்கு தொந்தரவு செய்வோம். The palm tree does not disturb anyone, but we disturb the palm tree. அநேக மரங்கள் வளைந்து கொடுத்து வளருகின்ற தன்மைகள் உண்டு. Many trees have the ability to have the help. வளைந்து கொடுத்து. We to circle it. ஆமென். வளைந்து கொடுத்து அது வளரும். When we circle it, it grows. ஆனால் பனைமரமானது, But the palm tree, அது வளைந்து கொடுக்கிற தன்மை கிடையாது. it does not have the circle. ஆமென். அது நேராக வளரும். It goes straight. அது எதை குறித்தும் கவலைப்படாது. It does not worry about அது anything. வளைந்து கொடுக்கிற தன்மை கிடையாது அதுக்கு. It is not wobbly. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அதனாலதான் தேவன் பனைமரத்திற்கு நீதிமான்களை ஒப்பிட்டிருக்கிறார். That is why God says we have to be like the palm tree. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் பனைமரத்தை போல செழித்து வளர வேண்டும். All you are hearing this, God's children, we have to grow like that palm tree. அதே போல லீபனோனில் உள்ள கேதுருவை போல நம்ம வளர வேண்டும். And we shall grow like the cedar in ஆமென். Lebanon. கேதுருவை போல நம்ம வளரும் போது நமக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. When we grow like cedar, nobody can rise up against us. இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, All you are hearing is God's children. நீங்களும் நானும் பனைமரம் கேதுரு மரம். We have to be like the palm tree and the cedar. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. நம்ம பனைமரத்தை போலவும் கேதுருவை போலவும் வளரும் போது ஆலோசனை அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். When we grow like the palm tree and the cedar in Lebanon, He will give us many blessings. ஆமென். அதே போல 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், That is what it is saying. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். Those who are planted in the house of the Lord shall flourish in the courts of பனைமரத்தை God. போலவும் கேதுரு மரத்தை போலவும் உள்ளவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படும் போது அவர்கள் செழித்திருப்பார்கள். பிளஸிங், ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். When we are like the palm tree and the cedar planted in the house of God, we shall flourish in the courts of our God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்களும் நானும் நீதிமான்கள் பனைமரம். We are righteous palm tree. நாம் கேதுரு. We are cedar. அதை போல தேவன் நம்மை செழித்திருக்க பண்ணுவாராக. He will make us flourish like that. God bless you. God bless you. ஜெபிப்போம். Let us close our eyes and pray. Praise the Lord. Our Heavenly Father, we thank you for this wonderful morning you have given us. Thank you for this Praise the Lord. lovely day and lovely presence you have given us, Lord. Lord,
Please help us to grow and flourish like the palm tree and the cedar in Lebanon. As you have said, when we grow like that, we will be blessed in the name of the Lord. Please, as we grow, Lord, as we grow like the palm tree and the cedar, please bless us and keep us safe wherever we go. I pray in the name of Jesus. I pray, amen. ஆமென். நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பனை மரத்தை போலவும் கேதுரு மரத்தை போலும் கர்த்தாவே செழித்து வளர எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே நாங்கள் தேவன் உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் நாட்டப்பட்ட பிள்ளைகளாய் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு பனை மரத்தை போல கேதுருவை போல நீதிமான்களைப் போல ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. God bless you. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you. May the Lord bless you and keep you safe. Amen. ஆமென். Praise the Lord.